முன்னாடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் எடுக்கிற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். அதாவது உரங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ உரம் அப்படிங்கிறத விட அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் பயிர் பண்ணுறதுக்காக இப்போ நம்மளாம் சாப்பிட்றோம். சாப்பிடலன்னா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்காது. அதே போல் தாவரங்கள் ஒரு பயிர் வளரணும்னா அதுக்கு நியூட்ரிஷன் தேவை, சத்து வேணும். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கணும். உரம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டே தான் பிடிக்கும். ஒன்று வந்து இயற்கையே வந்து, இன்னொன்று வந்து செயற்கை. இப்போ இயற்கையில் இருக்கிறது வந்து அதை வந்து பிடிக்கலாம். எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா மெனியூ அப்படின்னு ஒரு பண்ணலாம். அது அந்த மெனியூவில் வந்து ரெண்டு தான் பிரிக்கலாம். பல்கி மெனியூ, கிரீன் மெனியூ. பல்கி மெனியூ, கிரீன் மெனியூன்னு அதில் ரெண்டு தான் ஆகும். இந்த பல்க் மெனியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதில் வந்து நியூட்ரிஷன் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் அதிகமாக வரும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச எருவு, வெர்மி கம்போஸ்ட்டு, பண்ணையில் இருக்கிற எருவாக்கி இருக்கிறது. இது எல்லாமே வந்து பல்க் மெனியூ அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம தோட்டத்துக்கு போடணும்னா இந்த மெனியூ வந்து பல்க் மெனியூ வந்து ரொம்ப அதிகமாக போடுவோம். ஆனால் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயதுக்கு தேவையான அந்த 16 நியூட்ரிஷனும் இருக்கும், ஆனால் கம்மியாக லெவலில் இருக்கும். அதனால் அதிகமாக போகும். அதனால் ஆயில் அதிகம். மெனியூ அப்படின்னு பார்க்கிறதுல வந்து கிரீன் மெனியூ அப்படின்னு. கிரீன் மெனியூ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம விவசாய தோட்டத்தில் வளர்த்து ஒரு 45வது நாளில் புக்க ஆரம்பிக்க வந்து அதை வந்து மடக்கி, அதுதான் வந்து கிரீன் மெனியூ. இன்னொன்று கிரீன் லீவ் மெனியூ இருக்குது. அது கிரீன் லீவ் மெனியூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பூமியில் இருக்கிற தாவரங்கள் எல்லாமே எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து வயலில் போட்டு மெரிச்சு இது பண்ணுறது கிரீன் லீவ். இந்த கிரீன் மெனியூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நிறைவேற்றது ரொம்ப பெரிய லைட் வந்து லைட்டா வந்து ரொம்ப ரொம்ப அருமையானது. இது வந்து பார்த்தீங்கன்னா மண் ரொம்ப அருமையானது. மண்ணில் இருக்கிற காரை நிறைய வந்து மாற்றக்கூடியது கையால். அதே போல் வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து கையால் இது வந்து மூணு இது இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரில் கடற்கை வந்து அதுவும் இல்லை. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கலந்து இது வந்து பண்ணலாம். அதுங்கிறது பார்த்தீங்கன்னா கிரீன் இதில் வந்து நமக்கு வந்து நிறையா எல்லா பேங்குமே இதெல்லாம் வந்து கிரீன் செயற்கை உரங்களை பார்க்குற அப்படி வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு இதாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து மிக்சர் கூட்டு உரம், இல்லைன்னா வந்து கலப்பு உரம்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டு உரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டு உரத்தில் வந்து ஒன்றுக்கு மேலே நியூட்ரிஷன் சத்து இருக்கிற மாதிரி அதுலேயே வந்து இன்டெக்டாக கெமிக்கலியாகவே மிக்சிங் ஆகிடும். அதுதான் வந்து கூட்டு உரம். கலப்பு உரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இல்லை ரெண்டுக்கு மேலே உள்ள உரத்தை வந்து நாமளே கலந்து கொடுக்கறது வந்து கலப்பு உரம். கூட்டு உரம் வந்து கெமிக்கலியாகவே பாயிண்ட் ஆகிடும், சேர்ந்துருக்கும். இதுதான் அப்போ இதை வந்து இப்போ இந்த உரத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா தலை சேர்த்து கொடுக்கக்கூடிய உரம் நைட்ரஜன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நைட்ரஜன் மட்டும் தனி இது ஸ்ட்ரைட் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க, காமன் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க.
செல்ஃப் ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூட்ரிஷனும் தனியாக இருக்கிறது தான் வந்து நேரடியாக உரம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இப்போ யூரியாவே தலைச்சத்தே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூரியா இதில் வந்து 46% வந்து தலைச்சத்து இருக்குது. அதன் பிறகு அமோனியம் குளோரைடு 25% இருக்குது. அமோனியம் சல்பேட்டு 20% தலைச்சத்து இருக்குது. டிஏபி டைஅமோனியம் பாஸ்பேட் அதில் வந்து 18% தலைச்சத்து இருக்குது. அப்புறம் அமோனியம் நைட்ரேட்டு 23லேருந்து 25% தலைச்சத்து இருக்குது. கால்சியம் அமோனியம் நைட்ரேட்டு அதில் 20லேருந்து 25% தலைச்சத்து இருக்குது. இது எல்லாமே தலைச்சத்து கொடுக்கக்கூடிய உரங்கள். பாஸ்பரஸ் மணிச்சத்து கொடுக்கக்கூடிய உரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை 3 தான் பிரிப்பாங்க. ஒன்று வந்து நீரில் கரையக்கூடிய இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து சூப்பர் பாஸ்பேட்டு, அப்புறம் டபுள் சூப்பர் பாஸ்பேட்டு, ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டு. இது எல்லாமே வந்து நீரில் நேரடியாக மண்ணில் போனோம்னா கரையும். இந்த பாஸ்பரஸ் நியூட்ரிஷன்லேயே வந்து இன்னொரு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீரில் கரையாமல் சிட்ரிக் அமிலத்தில் வந்து கரையக்கூடிய பாஸ்பேட்டு அது வந்து பார்த்திங்கன்னா டை கால்சியம் பாஸ்பேட்டு. அப்புறம் வந்து வேக வைத்த இரும்பு தூள். இது எல்லாமே வந்து அந்த ஆசிட்டில் மட்டும் கரையக்கூடியது. இன்னொரு உரம் பாஸ்பேட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்லேயும் கிடையாது, சிட்ரிக் ஆசிட்லேயும் கிடையாது. அதுதான் வந்து ட்ரை கால்சியம் பாஸ்பேட்டு, இல்லைன்னா நேரடியாக எலும்பு தூள் ராக் பாஸ்பேட்டு. இது எல்லாமே வந்து இதில் வரக்கூடியது. நீரிலும் கிடையாது, சிட்ரிக் அமிலத்திலையும் கிடையாது. இதுதான் பாஸ்பரஸ். இந்த பாஸ்பரஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பாஸ்பேட்டில் வந்து 16% வந்து பாஸ்பரஸ் இருக்கும். சூப்பர் பாஸ்பேட்டில் வந்து அப்படியே 32% இருக்கும். ட்ரிபிள் பாஸ்பேட்டில் வந்து 45லேருந்து 46% வந்து பாஸ்பரஸ் சத்து இருக்கும். இந்த ராக் பாஸ்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் கிடையாது, ஆசிட்லேயும் கிடையாது. ஆனால் அதில் வந்து பாஸ்பரஸ் வந்து 20லேருந்து 40% பாஸ்பரஸ் கிடைக்கும். இது ஏன் இவ்வளோ ஒய்டாக இருக்குது அப்படின்னா இந்த ராக் பாஸ்பேட் வந்து மண்ணில் எடுக்கக்கூடியது. அதனால தான் வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த பாஸ்பரஸுடைய சத்து வந்து மாறுபடும். 20லேருந்து 40% இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பொட்டாஷ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதத்தில் இருக்கும். மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பொட்டாசியம் குளோரைடு AOCl. மியூரேட் ஆஃப் சல்பேட் ஆஃப் பொட்டாசியம் சொல்லுவோம். அது வந்து பொட்டாசியம் சல்பேட்டு K2SO4 பொட்டாசியம் சல்பேட்டு. இந்த பொட்டாசியம் சல்பேட்டில் வந்து 60% பொட்டாஷ் சத்து இருக்கும். மியூரேட் ஆஃப் பொட்டாசியில் 58லேருந்து 60% பொட்டாஷ் இருக்கும். இது வந்து பொட்டாஷ் உரங்கள். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நவீன உலகத்தில் வந்து சிறப்பான முறையில் வந்து உரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நானோ வடிவம். அதில் வந்து நானோ யூரியா, நானோ DAP. இது வந்து உரங்கள். இது வந்து இப்போ வந்து நம்ம சொன்னது வந்து இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இதுக்கு 2வது சத்து கொடுக்கக்கூடிய வந்து கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். இதுக்காக வந்து உரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CMS அப்படின்னு சொல்லி இருக்கும். CMSல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் இருக்கும், இது கால்சியம் இருக்கும், மெக்னீசியம் இருக்கும், சல்ஃபர் இருக்கும் CMSல. மீதி வந்து 3ஆம் சத்து கொடுக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாகவே உப்பாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இரும்புனா இரும்பு சல்பேட்டு, மெக்னீசியம்னா மெக்னீசியம் சல்பேட்டு,
மேங்கனீஸ் சல்பேட்டு, காப்பர் சல்பேட்டு, எம்ஓ, அப்புறமா இது வந்து எம்ஓவில் வந்து அதனுடைய ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கக்கூடிய போரான் வந்து போராக்ஸ்ங்கிற வடிவத்தில் இருக்கும். Na2B2O7 போராக்ஸ், டிங்கல் தாதுலேருந்து எடுக்கக்கூடியது தான் போராக்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரானுக்கு கொடுக்கக்கூடியது. இது வந்து இந்த 3ஆம் நிலை சத்துக்கள் அப்படிங்கிறப்ப மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே தனி வடிவத்தில் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு பயிருக்கும் தேவையான வடிவத்தில் வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பயிருக்கும் எந்தெந்த கிரேடில் கொடுக்கணும்னு FAOவில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணைப்படி தயாரித்து பயிருக்கு ஏற்ற மாதிரி இந்த நுண்ணூட்ட உர கலவையை வந்து தயாரித்து விற்பனை செய்யலாம். அது எல்லாமே FAOவில் இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து நம்ம இதான் போகிறோம். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் இது உரம்னு பார்க்குறப்ப இதுதான். ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொல்கிறேன். இப்போ ஆர்கானிக் மெனியூர் இருக்கு இல்லையா, இந்த ஆர்கானிக் மெனியூரில் வந்து கிரீன் மெனியூர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்லுக்கு இது இன்னொன்று இருக்குது. இந்த உரத்தை தவிர இன்னும் வந்து உயிர் உரங்கள் இருக்குது. இந்த உயிர் உரங்கள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து கொடுக்கக்கூடிய உயிர் உரம் அசோஸ்பாக்டீரியா, அஸ்டோபாக்டீரியா தலைச்சத்து கொடுக்கக்கூடிய உரம் வந்து இது. பாஸ்பரஸ் கொடுக்கறது வந்து பாஸ்பரஸ் பாக்டீரியா. பொட்டாஸ்க்கு வந்து பொட்டாஸ் பாக்டீரியா. ஜிங்கு துத்தநாகம் கொடுக்கறதுக்கு வந்து ஜிங்க் பாக்டீரியா இது இருக்கு. அப்புறம் இன்னும் உயிர் உரத்தில் வந்து அசோலா அன்னாபினே அப்படின்னு ஒன்று இருக்கு. அசோலா அது வந்து ஒரு பெரணி. அதில் சைனோ பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு ஆல்கியே அந்த இடத்துல இருக்கும். இது வளிமண்டல நைட்ரஜன் நிலைநிறுத்தி நம்ம மண்ணுக்கு கொடுப்போம். அப்போ அசோலா வந்து கிரீன் மெனியூராகவும் யூஸ் பண்ணலாம். அதே அசோலாவை வந்து உயிர் உரமாகவும் பயன்படுத்தலாம். கிரீன் மெனியூவில் சஸ்பேனியா அக்குலேட்டா டைஜா. சஸ்பேனியா அக்குலேட்டாங்கிறது தான் டைஜா. சஸ்பேனியா ஸ்பீசியஸா மணிலா சித்தாகதி. சஸ்பேனியா ரோஸ்டேட்டா சித்தாகதி. இந்த சஸ்பேனியா அக்குலேட்டா மண்ணில் வயலில் ஈடுபடும் போது மண்ணின் pH எந்தெந்த சாயல்ல வந்து 7க்கு மேலே இருந்தா இல்ல சுண்ணாம்பு சத்து அதிகமா இருந்தா இந்த டைஞ்சா மடக்கி உருறப்ப இதுல இருக்கிற மக்கறப்ப ஆர்கானிக் ஆசிட் உற்பத்தியாகி அது மட்டும் இல்லாம மக்கறப்ப மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய வந்து அது வந்து என்சைம்ஸ் நிறைய கொடுக்கும். இது எல்லாமே அந்த மண்ணில் போயிட்டு பஃபர் ஆக்ஷனா வந்து மண்ணில் இருக்கிற pH வந்து குறைச்சி வளமான மண்ணா மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த டைஜா உள்ள கடவுள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய பெரிய எக்ஸாமில் நான் இப்போ சொன்னதை வந்து கேட்டிருப்பாங்க. டைஜா பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க. சஸ்பேனியா ஸ்பீசியஸா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைஜா வந்து எந்த நிலத்திலையும் பயிர் பண்ண முடியும். டைஜா சஸ்பேனியா அக்குலேட்டா வந்து எந்த மண்ணிலையும் ட்ரை நிலையும் பண்ணலாம், ஈரமான மண்ணிலையும் பண்ணலாம், கார்டன்லையும் பண்ணலாம். இன்னொன்று வந்து சஸ்பேனியா ஸ்பீசியஸா இது வந்து சித்தாகத்தின்னு சொல்லுவோம். இது வந்து கார்டன் லேண்டில் கரும்பு பயிர், காட்டன் பயிர் பிராட் ஸ்பேஸ் கொடுத்து நல்ல இடைவெளி கொடுத்து நாம் வந்து விதைக்கிறப்ப இந்த சஸ்பேனியா ஸ்பீசியஸா மணிய சித்தாகத்தியை வந்து இடைவெளியில் விட்டு இப்போ கரும்பு இருக்கிறதுனா 45வது நாள் அதை வந்து அப்படியே மடக்கி இந்தாண்ட ரோவில் போட்டு மண்ணை அணைச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ தலைச்சத்தை வந்து கிரகிச்சு அதை கொடுப்பேன். இன்னொன்று வந்து மணிலாங்கத்தின் இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக பெரிய வரப்பிரசாதம். இது கிரீன் மெனியூர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், எல்லா கிரீன் மெனியூர்லேயுமே ரூட் நாடுல்ஸ் இருக்கும், வேர் முடிச்சிருக்கும். எல்லா பயிர் வகை பயிர்களையுமே இருக்கும்.
நாம வந்து இந்த கிரீன் மெனியூரா பயன்படுத்துறதுல வந்து இருக்கக்கூடிய எல்லா பயிர்லையுமே இந்த வேர்ல வந்து முடிச்சிருக்கும். ஆனால் அந்த சஸ்டைனர் ரோஸ்டேட்டாவில் வந்து வேர்லேயும் முடிச்சிருக்கும், தண்டு பகுதியிலையும் முடிச்சிருக்கும். ஸோ எனார்மஸ் லெவலாக தலைச்சத்தை வந்து கிரகிச்சு கொடுக்கும். இந்த மணில அகத்தியை வந்து நெல் நட்ட பிறகு கூட ஓரமாக அதை வரப்பில் வந்து நெல் வயல்லையே வளர்க்கலாம் மணில அகத்தியை. இது வந்து ரொம்ப பிலிப்பைன்ஸ்லேருந்து ஜீனை கொண்டு வந்து கண்டுபிடிச்சி நமக்கு வந்து ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காங்க, செஸ்பேனியா ரோஸ்டேட்டா. இந்த செஸ்பேனியா ரோஸ்டேட்டா வந்து நெல் வயலில் நட்ட பிறகு இதையும் நம்ம வளர்த்து நெல் வயலில் அமுக்கி விட்டோம்னா நமக்கு இது வரும். எல்லா கிரீன் மெனியூர்லையுமே வேர் முடிச்சுகள் இருக்கும். இந்த வேர் முடிச்சுகளில் வந்து எப்படி நமக்கு வந்து ரத்தத்தில் வந்து சகப்பாக இருக்கிறது வந்து ஹீமோகுளோபின் இருக்கிற மாதிரி மைக்ரோ அந்த வேர் முடிச்சில் வந்து அதில் வந்து ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த ஹீமோகுளோபின் மாதிரி ஹீமோகுளோபின் அதுதான் வந்து இந்த வேர் முடிச்சில் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பாக்டீரியா வந்து அந்த வேர் முடிச்சில் இருக்கு. இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நம்ம சுவாசிக்கிற காத்துல இருக்கக்கூடிய 78.2% தலைச்சத்தை வந்து கிரகிச்சு நம்ம மண்ணுக்கு கொடுத்து மண்ணை பலமா மாற்றக்கூடிய சக்தி இறைவன் வந்து இந்த கிரீன் மெனியூருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ புரியுதா? அப்போ கிரீன் மெனியூர் அப்படின்னாவே டைஞ்சா, செஸ்பேனியா அக்குலேட்டா, செஸ்பேனியா ஸ்பீசியோசா சித்தாகத்தி, செஸ்பேனியா ரோஸ்டேட்டா, மணிலா அகத்தி, இது வந்து கண்ணுக்கு தெரியும். இதே மாதிரி செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரான ஒன்று இருக்குது, அதுதான் வந்து அகத்தி. அகத்தி வந்து செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா. இந்த அகத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் படப்பேரியே சாப்பிடக்கூடிய உணவு பொருள்களிலேயே அதிக அளவு சத்துக்களை நினைச்சு கொடுத்து இருக்கக்கூடியது வந்து இந்த செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா இங்கிற அகத்தியில் மட்டும்தான் இறைவன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அடுத்து தான் முருங்கைக்கீரையில் வரும். அப்போ அந்த அகத்தியை வந்து விவசாய நிலத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா மனிதனுக்கும் உணவு, கால்நடைகளுக்கும் உணவு. அதே விவசாய நிலத்தில் தோப்பாக வச்சு அதை வந்து கிரீன் லீஃப் மெனியூராக போட்டிங்க அப்படின்னா எவ்வளவு சத்து வந்து நம்ம மண்ணுக்கு வந்து கொடுக்கும் இல்லையா? அப்போ எந்த ஒரு விவசாயமும் பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி மண்ணை வந்து அருமையான மண்ணாக மாற்றக்கூடிய தகுதி எதுக்கு இருக்குன்னா இந்த கிரீன் மெனியூருக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் வந்து கிரீன் மெனியூர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எழுதிக்கிங்க. நாம் எப்பயுமே நாம் வரணும். இதுதான் வந்து மண்ணுக்கு அவசியமான இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களையுமே மக்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது மக்களப்ப கோடான கோடி நுண்ணுயிர்கள் வந்து சுவாசித்து அதை உணவாக பண்ணி அந்த நிறைய நமக்கு தேவையான பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸை வந்து அது என்சைம் வடிவத்தில் கிரகிச்சு கொடுக்கும். அப்போ எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் இறைவன் கொடுத்துருக்காரு இந்த கிரீன் மெனியூரில் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த உயிர் உரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வரையிலாம் இந்த உயிர் உரத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா, சிம்பியாட்டிக் பாக்டீரியா, அசோசியேட்டிவ் பாக்டீரியான்னு பிரிக்கிறாங்க. இப்போ அந்த அசோசியேட்டிவ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்டிவ் பாக்டீரியாவில் வரும். அதாவது நெல் வேர் பகுதியில் வந்து அது வளரும். அந்த வேருக்கு இருக்கிற சத்தை வந்து அதை கிரகிச்சு எடுத்துக்கும். ஆனால் வேருக்கு வந்து நல்ல சத்தை கொடுக்கும். மண்ணில் இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை கிரகிச்சு மண் காண்டத்துக்கு வந்து உள்ளுக்கு அனுப்பும். இது அசோஸ்பெரியா. அஸ்டோஃபாக்டர்ங்கிறது வந்து ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா எங்கே வேணாலும் இருக்கும், எப்படி வேணாலும் வளரும். ஆனால் அதை நம்ம மண்ணில் போட்டுக்கிட்டோம்னா அது வந்து இயற்கையிலேயே மண்ணில் இருக்கிற இது தலைச்சத்தையும் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தையும் கொடுக்கக்கூடிய இது இந்த ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா அப்படிங்கிற அஸ்டோபாக்டீரியா. இப்போ அசோஸ்பெரியம் அஸ்டோபாக்டீரியா இது வந்து தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய இது. அப்புறம் வந்து ரைசோபியம் பயிர் வகை பயிர்களுக்கு வந்து ரைசோபியம் அப்படிங்கிற உயிர் உரத்தை நம்ம பயன்படுத்துவோம். இதுதான் சிம்பியாசிக் அசோசியேட்டிவ் லிவிங் பாக்டீரியா. இந்த எல்லா பயிருக்குமே வந்து அசோஸ்பெரியம் அஸ்டோபாக்டீரியா யூஸ் பண்ணலாம். பயிர் வகை பயிர்களுக்கு மட்டும் அசோஸ்பெரியம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ரைசோபியம் பாக்டீரியாவை யூஸ் பண்ணுறோம். இது வந்து தலைச்சத்தை கிரகிச்சு கொடுக்கக்கூடிய பாக்டீரியா. இது எல்லாமே இந்த அசோஸ்பெரியம்
அஸ்டோபாக்டர், ரைசோபியம், இது எல்லாமே கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் அந்த மண் காண்டத்தில் போய் செட் ஆகி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை கிரகிச்சு நம்ம மண்ணுக்கு கொடுத்து மண்ணின் வளத்தை அதிகமாகுது. இது நேரடியாக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை இருக்குது. பாஸ்பரஸ் பாக்டீரியா என்ன வேலை செய்யுது அப்படின்னா, மண்ணில் நாம் ஏற்கனவே போட்டக்கூடிய உரங்கள், மணிச்சத்து உரங்கள் இருக்கலாம், இல்லை இயற்கையிலேயே மண்ணில் வந்து இருக்கலாம். இப்போ நம்ம பகுதியில் வந்து நிறைய மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து இருக்கும். அப்போ சுண்ணாம்பு எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாஸ்பரஸ் அதிகமாகவே இருக்கும். அப்போ மண்ணில் இடுக்குகளில் பாஸ்பரஸ் வந்து 2 விதத்தில் இருக்கும். மண்ணில் நேரடியாக பயிருக்கு கிடைக்கக்கூடிய பாஸ்பரஸாக இருக்கலாம், இல்லை கிடைக்கக்கூடாத பாஸ்பரஸ் ஆகி மண்ணில் வந்து செட் ஆகி இருக்கலாம். ஸோ இந்த பாஸ்பரஸ் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்தை மண் காண்டத்தில் இருந்து அதை பிரித்து பயன்படுத்தக்கூடிய வடிவத்தில் மாற்றி கொடுக்கக்கூடிய இயல்பு வந்து இந்த பாஸ்போபாக்டீரியாவில் இருக்கு. அப்போ பாஸ்போபாக்டீரியாவை நம்ம போட்டோம் அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய மண் காண்டத்தில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்தை கிடைக்கக்கூடாத வடிவத்தில் இருக்கக்கூடியதை கிரகிச்சு கொடுக்கக்கூடிய இதாக மாற்றும். அதுதான் பாஸ்போபாக்டீரியா. பொட்டாஸ் பாக்டீரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொட்டாஸ் வந்து 3 வடிவத்தில் நம்ம மண் இடுக்குகளில் இருக்கும். 3 அது வந்து எக்ஸ்சேஞ்சபிள், நான் எக்ஸ்சேஞ்சபிள் அண்ட் ஃபிக்ஸ்டு ஃபார்ம்ல இருக்கும். ஃபிக்ஸ்டு ஃபார்ம் அப்படி இப்படின்னா மண் துகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சயின்ஸ் +2 வரைக்கும் படிச்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். மண்ணில் வந்து பிரைமரி ராக்ஸ்ன்னு இருக்கும். அந்த பிரைமரி ராக்ஸில் வந்து கிளே மினரல்ஸ் இருக்கும். அந்த கிளே மினரல்ஸ் வந்து வெர்மிகுலைட் அப்படிங்கிற ஒரு கிளே மினரல்ஸில் வந்து இந்த பொட்டாசியம் லேயர் வந்து இருக்கும். சிலிக்கான், பொட்டாஷ், அலுமினியம் லேயரோட அந்த பொட்டாஷ் லேயர் இருக்கும். அங்கே போயிட்டு செட் ஆகிடும் பொட்டாசியம். இதை அவைலபிள் ஃபார்மாக மாற்றுறதுக்கு வந்து இந்த பொட்டாஸ் பாக்டீரியாவை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா, மண்ணில் ஃபிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய பொட்டாஸ் பாக்டீரியா பாஸ்பரஸ், எக்ஸ்சேஞ்சபிள் நான் எக்ஸ்சேஞ்சபிள் இருக்கிற பாஸ்பரஸை வந்து எக்ஸ்சேஞ்சபிள் பாஸ்பரஸை மாற்றி நம்ம பயிருக்கு உடனடியாக கொடுக்கக்கூடிய பாஸ்பரஸ் இந்த பொட்டாஸ் பாக்டீரியா. துத்தநாக பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து மண்ணில் ஏற்கனவே துத்தநாகம் இருக்கலாம், இல்லை நாம் வந்து துத்தநாக சல்பேட் மண்ணு பயிருக்கு போடலாம். நெல் பயிருக்கு எல்லா பயிருக்கும் 5 கிலோ துத்தநாக சல்பேட் ரெக்கமெண்டேஷன், கரும்பு பயிருக்கு 10 கிலோ ரெக்கமெண்டேஷன், வாழைக்கு 10 கிலோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். அப்போ அந்த நம்ம போடக்கூடிய சல்பேட் அமோனியம் ஜிங்க் சல்பேட் வந்து பாதியாக குறைச்சிக்கலாம். எப்போ ஜிங்க் பாக்டீரியா நம்ம மண்ணில் சேர்க்குறப்ப இந்த போடக்கூடிய ஜிங்க் இதை வந்து குறைச்சிடலாம், பாதிப்புகளை குறைக்கலாம். ஃபுல் எஃபிசியன்சியோட அந்த துத்தநாகத்தை வந்து நம்ம பயிருக்கு கிரகிச்சு கொடுப்போம். சரிங்களா? இதன் பிறகு வந்து இப்போ நம்ம யூரியா ஃபெர்டிலைசருக்கு வரோம். யூரியா எடுத்துக்கிறோம். இந்த யூரியாங்கிறது வந்து ஒரு அமினோ அமைடு வடிவம். ஸோ அமினோ அமைடு வடிவம் அப்படின்னா அதனுடைய யூரியா கரைசலுடைய pH வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு மேலே இருக்கும். அப்போ கார உரம் தான் சேர்ந்தது. யூரியா வந்து எல்லா மண்ணுக்கும் நம்ம போடலாமா, போடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே pH வந்து 7க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம யூரியாவை பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா யூரியா வந்து அமினோ அமைடு வடிவத்தில் இருக்கிறப்ப கார அமில நிலையை அதிகமாக மண்ணில் மாற்றிடும். pH அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த யூரியா போட்டிங்கன்னா மீண்டும் pH வந்து அதிகமாகிடும். அதனால யூரியா வந்து எங்க pH கம்மியாக இருக்கும், இல்லை நார்மல் pH சாயலில் இருக்குதான் வந்து பலமான மண் அப்படின்னா 6.5 இருந்து 7.5 pH இருக்கணும். அதில் தான் வந்து இந்த யூரியாவை நம்ம பயன்படுத்தலாம். அமோனியம் குளோரைடு, அமோனியம் சல்பேட்டு, அமோனியம் நைட்ரேட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமில வடிவ நைட்ரஜன் உரங்கள். அமில வடிவத்தில் இதனுடைய கரைசல் வந்து ஆயிடுச்சுன்னா அமில வடிவத்தில் மாறும். அப்போ கார நிலையில உள்ள மண்ணுக்கு வந்து இந்த அமில உரத்தை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸாக நல்லதாக இருக்கும். அதே போல் இந்த பாஸ்பரஸ் சத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பாஸ்பேட்டு, டை சூப்பர் பாஸ்பேட், ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டு இது எல்லாமே வந்து போட்ட உடனே பயிர் வந்து எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி இதை சொல்கிறேன்.
இந்த தலைச்சத்து இருக்கக்கூடிய இந்த உரங்கள் வந்து யூரியா இருக்கு. இந்த யூரியாவை வந்து மண்ணில் போட்டோம் அப்படின்னா மண்ணில் வந்து நேரடியாக பயிரை எடுத்துக்காது. அது வந்து அந்த அமைடு வடிவத்திலிருந்து நைட்ரேட் வடிவத்துக்கு மாற்றி அமோனியா வடிவத்துக்கு மாற்றி அப்புறம் நைட்ரேட் வடிவத்துக்கு மாற்றி அதன் பிறகு தான் அந்த நைட்ரஜனை வந்து தலைச்சத்தை வந்து பயிர் எடுத்துக்கும். அப்போ இது இந்த அமினோபைடிலிருந்து அமோனியக்கல் ஃபார்ம் மாற்றுறதுக்கு நைட்ரோசோமோனாஸ் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இறைவன் வந்து பூஞ்சியில் கொடுத்துருக்கிறாரு, ஆல்கியில் கொடுத்துருக்கிறாரு. இது போல இயற்கையிலே அந்த பூஞ்சையினால ஆல்கே குலத்தினால நைட்ரோசோமோனாஸ் பாக்டீரியா உற்பத்தியாகி அது என்சைமில் சுரக்கும். அதுதான் இந்த யூரியாவில் அமோனியா வடிவத்துக்கு மாற்றும். நைட்ரோசோமோனாஸ் பாக்டீரியான்னு சொல்லி அதுவும் வந்து இந்த பூஞ்சை ஆல்கே மண்ணில் இருக்கும். இந்த நைட்ரோசோமோனாஸ் பாக்டீரியா தான் நைட்ரேட்டா வடிவத்துக்கு மாற்றி பயிருக்கு கொடுக்க வைக்கும். அப்போ போடக்கூடிய யூரியா அப்படியே போட்டோம்னா பயிர் எடுத்துக்காது. மண்ணில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் உயிர் மைக்ரோ நுண்ணுயிர்கள் இருந்தால் மட்டுமே இந்த யூரியா தலைச்சத்தா மாறி பயிர் எடுத்துக்க வைக்கும். மண்ணில் அங்கக பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம போடக்கூடிய யூரியா என்னவா மாறும் அப்படின்னா 40% ஆகாயத்தில் போகும், 40% வந்து கீழே போயிடும், 20% தான் பயிர் கிடைக்கும் நார்மலாகவே. இப்போ அடிக்கிற வெயிலில் இப்போ யூரியா நீங்கள் போட்டுட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா யூரியா எல்லாமே 100% ஆவியாக போயிடும், நமக்கு கிடைக்காது. அதுக்கு வந்து 9% டி பாக்டீரியா அப்படிங்கிறது ஆகாயத்தில் இருக்கும். அதை அந்த யூரியா மாலிகுலை எடுத்து அப்படியே ஆவியாக மாற்றும். ஸோ இது எல்லாமே நுண்ணுயிர்களுடைய செயல்பாடுகள்னால தான் நடக்குது. அப்போ அந்த நுண்ணுயிர்கள் அதிகமாக பண்ணணும் இருக்கணும்னா இந்த கம்போஸ்ட்டு, சிட்டி கம்போஸ்ட்டு, கான்சன்ட்ரேட் கம்போஸ்ட்னு சொல்லுவோம். கான்சன்ட்ரேட்டட் ஆர்கானிக் கேக் அதுவும் வந்து வேற, அது சொல்ல மாதிரி அது வேற. இந்த பல்கி மெனியூர்லேயே வந்து அதிகமாக போடுறோம், கம்மியாக போடுறது வந்து கான்சன்ட்ரேட் மெனியூர் பிடிப்போம். அந்த கான்சன்ட்ரேட் மெனியூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு இருக்கு இல்லையா, கடல் புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு, இந்த புண்ணாக்கு வகைகள் எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட்டட் ஆர்கானிக் மெனியூர்ல வரும். அதுலயும் எல்லா சத்துக்களுமே நமக்கு இருக்கும் இல்லையா. இப்போ பாஸ்பரஸ் வரும். பாஸ்பரஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்பரஸ் எந்த வடிவத்தில் நீங்க எந்த உரமா போட்டாலும் சூப்பர் பாஸ்பேட் இருக்கா அப்படின்னா கால்சியம் பாஸ்பேட் அண்ட் கால்சியம் சல்பேட் சார்ந்த கலவை தான் சூப்பர் பாஸ்பேட். சிங்கிள் ஸ்போர் சூப்பர் பாஸ்பேட் வந்து கால்சியம் பாஸ்பேட் அண்ட் கால்சியம் சல்பேட் 0.2H4 இருக்கும். ஸோ இதை வந்து மண்ணில் இருக்கிற இந்த பாஸ்போ பாக்டீரியா கரைச்சி அதை பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக மாற்றி கொடுத்தாதான் பயிர் எடுத்துக்கும், இல்லைன்னா பயிர் எடுத்துக்காது. அப்போ பயிர் அந்த பாஸ்போ பாக்டீரியா அந்த மண்ணில் இல்லை அப்படின்னா நம்ம போடக்கூடிய பாஸ்பரஸ் சத்து என்ன ஆகும், மண்ணில் இருக்குங்கள கிடைக்கக்கூடாத வடிவத்தில் போய் செட் ஆகிடும். அப்போ அங்கேயும் நுண்ணுயிர்கள் இல்லை அப்படின்னா இந்த பாஸ்பரஸ் சத்தும் நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அதே போல இந்த பாஸ்பரஸ் சத்து சூப்பர் பாஸ்பேட் இருக்கு, இதே வந்து டை கால்சியம் பாஸ்பேட் இருக்கு, சிட்ரிக் ஆசிட் இருக்கு, அபிக்ஸ போன் மீல் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயிருக்கு இது எப்போ தேவையோ அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அதை நம்ம அப்ளை பண்ணிடணும். இல்லை அப்படின்னா என்ரிச்டு கம்போஸ்ட் மெனியூரை நம்ம தயாரிக்கணும். அதுக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிலோ எருவோ 500 கிலோ எருவுலையோ இந்த டைகால்சியம் பாஸ்பேட்டையோ இல்லை ராக் பாஸ்பேட்டையோ இல்லை போன் மீலியோ இதெல்லாம் வந்து போட்டு நல்லா மக்க வச்சு ஒரு மாசத்துக்கு பிறகு நம்ம போட்டோம் அப்படின்னா என்ரிச்டு ஆர்கானிக் மெனியூர். இது வந்து இந்த நேரடியாக கிடைக்கக்கூடாத பாஸ்பரஸை வந்து உடனடியாக சிட்ரிக் ஆசிட்ல கரையக்கூடிய பாஸ்பரஸும் சிட்ரிக் ஆசிட்ல கரையாத பாஸ்பரஸ் சத்துக்களும் இந்த என்ரிச்டு பாஸ்பேட் ஆர்கானிக் மெனியூராக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக உடனடியாக நம்ம பயிருக்கு கிடைக்கும். பொட்டாசியம் பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்ம பொட்டாசியம் சல்பேட் பொட்டாசியம் குளோரைடு 2 வடிவத்தில் இருக்கு. இது முழுக்க இதை வந்து இயற்கை செயற்கை உரம்னு சொல்றாங்க. ஆனால் என்னுடைய கருத்து பிரகாரம் அது வந்து இயற்கை உரத்தில் தான் சேர்க்கணும். அது ஏன்னு தெரியல, ஆர்கானிக்ல இருந்து இன்ஆர்கானிக் வச்சிருக்காங்க. ஒன்லி ராக்ல இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய உரம் தான் சூப்பர் இது பொட்டாஷ் உரங்கள். அதனால இயற்கையிலேயே அது நமக்கு கடவுள் கொடுத்ததுனால அது வந்து இயற்கை உரம் தான். ஆனால் அது எப்படி பொறுத்த வரைக்கும்
செயற்கை உரத்தை சேர்த்துருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது எனக்கு அது தெரியல. பட் பொட்டாஷ் வந்து மண்ணில் ராக்கில் இருந்து எடுக்கக்கூடியது தான். இதுக்கு பேர் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் உள்ள மிக்சரை வந்து நீங்கள் வந்து நானோ ஃபெர்டிலைசரில் வந்து நானோ பார்ட்டிகிள்ஸாக ஜிங்க் யூரியா நானோ ஜிங்க் வந்துருச்சு, நானோ போரான் வந்துருச்சு, நானோ மாலிபிடினம் வந்துருச்சு. இது போல் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாமே இன்றைக்கி நானோ வடிவத்தில் வந்துருச்சு. ஃப்யூச்சரில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நோக்கம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த உரங்கள் மக்கள் வந்து அதிகமாக உரங்களை போடுறதில்ல. நார்மலாக கம்போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கிறப்பயே ஃபர்ஸ்ட் இயர்லேயே சொல்லுவாங்க மண்ணை நல்லா மடக்கி விழுத பிறகு 12.5 டன்ஸை வந்து மக்களை எருவை போட்டு ஒழுகணும், கடைசி உழவில் வந்து போடணும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு 12.5 டன்ஸான மக்களை உரம் ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ தொழு உரம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரீன் மெனியூரில் வந்து இன்னைக்கு நிறைய நம்ம உற்பத்தி பண்ணி கிரீன் மெனியூர் சீடை உற்பத்தி பண்ணி அதை நீங்கள் விநியோகம் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கும், நம்ம மண்ணுக்கு ஒரு இதுவும் கிடைக்கும். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரங்கள் வந்து எதுக்காக இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் அதனுடைய அயனிக் வடிவத்தில் தான் நம்ம பயிருக்கு கிடைக்கும். இப்போ கால்சியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி நியூட்ரியன்ட்ஸ் வந்து கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் இருக்குது அப்படின்னா இது வந்து சிஎம்எஸ் இருக்கும். இது வந்து இப்போ கால்சியம் கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் 2+ங்கிற வடிவத்தில் தான் நம்ம மண்ணை எடுத்துப்போம். இதை மாற்றி கொடுக்கறதுக்கும் மைக்ரோ ஆர்கானிசம் நடக்காது. இரும்பு Fe2+ங்கிற வடிவத்தில் தான் எடுக்கும், அதுக்கும் மைக்ரோ ஆர்கானிசம் தேவை. காப்பர் Cu2+ தான் எடுக்கும், அதுக்கும் மைக்ரோ ஆர்கானிசம் தேவை. அமோனியம் மாலிப்டேட் போடுவோம், அதில் இருந்து மாலிப்டேட் கிடைக்கும் MOO4 மாலிப்டேட் ஆக்சைடாக மாற்றினா தான் இந்த பயிர் எடுத்துப்போம். அப்போ மண்ணு பயிருக்கு தேவையான சத்துக்கள் எப்படியுமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனிதன் சாப்பிட்றோம், நமக்கு இது வந்து சாப்பிட்றப்ப எப்படிலாம் ஜீரணமாகுது? வாயில ஜீரணமாகுது, மெல்லுறோம் ஜீரணமாகுது, உடலுக்கு வரும், அங்கே பெருங்குடல் சிறுகுடல் இருக்கு, அப்புறம் வந்து பிட்யூட்டரிஸ் இந்த இதில் வந்து லிவரில் வந்து பிக்சர் பிறகுது. இது எல்லாத்தையும் கரெக்டாக ஜீரணமாகிட்டு கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, வாட்டர் இது மட்டும்தான் நமக்கு தேவை. அதே போல இந்த பயிருக்கு தேவையான சத்துக்கள்னு பார்க்குறப்ப வந்து 14 வகையான சத்துக்கள் தேவை. தலைச்சத்து கொடுக்கக்கூடிய இதை வந்து தலைச்சத்து, மணிச்சத்துக்கு வந்து பாஸ்பரஸ், பொட்டாசியத்துக்கு இது. 2ஆம் நிலை சத்துக்கள்ங்கிறதுக்கு வந்து கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். 3ஆம் நிலை சத்துக்கள் வந்து இரும்பு, துத்தநாகம், போரான், மாலிப்டினம், காப்பர், மேங்கனீஸ். இது எல்லாமே 3ஆம் நிலை சத்து. இது எல்லாமே நமக்கு வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இல்லை அப்படின்னா கிடைக்கக்கூடிய வடிவத்தை மாற்றலை அப்படின்னா நம்ம எந்த ஒரு பொருள் போட்டாலும் பயிர் வந்து எடுத்துக்காது. அப்போ நம்ம உரங்கள்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து தெரியக்கூடிய இது வந்து ஆரம்பத்திலே தெரியக்கூடியது என்னென்னா உரம்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். ஆர்கானிக் ஃபெர்டிலைசரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்போஸ்ட் இருக்குது. கம்போஸ்டில் வந்து சிட்டி கம்போஸ்ட்டு, டவுன் கம்போஸ்ட்டு, ஃபார்ம் கம்போஸ்ட்டு, வெர்மி கம்போஸ்ட்டு, காய்பித்து கம்போஸ்ட்டு, இத்தனை வகையான கம்போஸ்ட்டுகள் வந்து இன்னைக்கு விலையிலேயே விற்கிறாங்க. இது எல்லா கம்போஸ்ட்டுமே நான் சொன்ன கம்போஸ்ட் எல்லாமே அண்டர் FAOவில் வரக்கூடியது. இதை நீங்கள் விற்கிறீங்கன்னா டவுன் கம்போஸ்ட்டு, சிட்டி கம்போஸ்ட்டு, ஃபார்ம் கம்போஸ்ட்டு, காய்பித்து கம்போஸ்ட்டு, இது எல்லா வெர்மி கம்போஸ்ட் இது எல்லாமே அண்டர் FAOவில் வரக்கூடியது. அதனால இதை விற்றினாலும் சாம்பிள் எடுப்பாங்க. FAO பிரகாரம் அதில் எவ்வளோ ஆர்கானிக் கார்பன் இருக்கணுமோ, எவ்வளோ pH இருக்கணுமோ இருக்கணும். இதில் பல்கி கான்சன்ட்ரேட் ஆர்கானிக் மெனியூன்னு சொல்லுவோம். எல்லா வகையான புண்ணாக்குகள் எல்லாமே பல்க் கான்சன்ட்ரேட் ஆர்கானிக் மெனியூ. ஸோ எல்லா புண்ணாக்குலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பார் சத்து மட்டும் இல்லாமல் பயிருக்கு தேவையான மற்ற 2ஆம் நிலை சத்து, 3ஆம் நிலை சத்துக்களும் மிக சிறிய அளவில் இந்த கான்சன்ட்ரேட்டட் கேக்கில் வந்து இருக்கும். நீங்கள் இது வந்து அதே போல் பல்கி ஆர்கானிக் மெனியூர் அப்படிங்கிறப்ப வந்து செஸ்பேனியா, டைஜா,
சிஸ்பேனியா ஸ்பீசியோஸா, சிஸ்பேனியா ரோஸ்டேட்டா, அப்புறம் சனப்பை, சனப்பை வந்து சனப்பை இருக்கு, பிலிபெசரா இருக்கு, கொழுங்கி இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் மெனியூர்ல வரும். இதில் எல்லாத்துலேயும் கிரீன் மெனியூர்ல வந்து பார்த்தீங்கன்னா சனப்பை, தக்கப்பூண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து தான் வந்து கொழுங்கி, அதுக்கு அடுத்து தான் பிலிபெசரா, அதுக்கு அடுத்து தான் இந்த நெல் பயிருக்கு வந்து பெஸ்ட்டு வந்து 100% வந்து ஆர்கானிக்கே பண்ணலாம் அப்படின்னா இந்த உயரம் வந்து அசோலா உரம், நான் சொன்ன மாதிரி உயிர் உரங்கள், உயிர் உரம் இது மட்டும் பயன்படுத்தி, அப்புறம் புளுகிரி நாளிகைன்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து மெனியூவில் வரும். புளுகிரி நாளிகைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீலப்பச்சை பாசி, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 10 கிலோ நீலப்பச்சை பாசி போட்டு வயலில் பண்ணோம்னா அப்படியே நம்ம வயலில் அப்படியே பண்ணணும். அதுவும் வந்து ஆகாயத்தை கலக்கத்தை வந்து கிரகிச்சு கொடுக்குறது. இது எல்லாமே மெனியூவில் வரும். செயற்கை உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் நியூட்ரியன்ஸை கொடுக்கக்கூடிய இதை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர் சொல்லுவோம். 2-3 நியூட்ரியன்ஸ் கொடுக்கறத வந்து காம்ப்ளெக்ஸ் உரம்னு சொல்லுவோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் உரம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஏபி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட்டு 18% வந்து தலைச்சத்து, 46% வந்து பாஸ்பரஸ் சத்து P2O5 இருக்கும். 18-46 இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் உரம். இதே 20-20-0-13 20-20-0-13 இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். இது தலைச்சத்து 20%, மணிச்சத்து 20%, சாம்பல் சத்து 0, 13% வந்து சல்ஃபர் அதில் இருக்கும். அப்புறம் வந்து ட்ரிபிள் சூப்பர் இது ட்ரிபிள் 15 இருக்கும், 15-15-15 இது வந்து ஒரு கூட்டு வரும் காம்ப்ளெக்ஸ் வரும். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே 15 இருக்கும். அப்புறம் ஆல் 16 இருக்கு, ஆல் 19 இருக்கு, 10-16 அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய கூட்டு உரங்கள். இது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷ்லேயே வந்து இன்னும் இந்த இப்போ ஒரு பொட்டாஷ் பொறுத்த வரைக்கும் இது வந்து உரங்கள் வந்து இதுதான். அட்வான்ஸாக கிளாசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஃப்யூவில் சேர்ந்துருக்கக்கூடியது வந்து நானோ யூரியா, நானோ டிஏபி, நானோ இது. இப்போ ஃபியூச்சரில் வந்து ரிசர்ச் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் உரங்கள் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய நானோ ஃபெர்டிலைசர் அண்டர் ரிசர்ச்சில் இருக்கு. வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு எப்படி நானோ யூரியா, நானோ டிஏபி வந்த மாதிரி நானோ காம்ப்ளெக்ஸ் உரமும் மிக விரைவில் ரிசர்ச்சில் இருக்கு, மிக விரைவில் வர இருக்கிறது. இது எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரங்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து எதில் வருது அப்படின்னா அண்டர் ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டர் 1985ல வருது. நான் கிரீன் மெனியூரை தவிர, பல்கி ஆர்கானிக் மெனியூரை தவிர மீதி கம்போஸ்ட், ஃபெர்டிலைசர் எல்லாம், நானோ யூரியா, எம்என் மிக்சர் இது எல்லாமே எஃப்யூவில் வரும். கிரீன் மெனியூர் மட்டும் வராது, கான்சென்ட்ரேட் கேக் மட்டும் வராது, எஃப்யூவில் வராது. இது வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். ஆனால் அது வாங்க கிரீன் மெனியூரே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்கானிக் மெனியூரை நீங்கள் உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். ஆனால் அதுக்கு விற்பனைக்கு கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும். ஆர்கானிக் மெனியூர் நீங்கள் கம்போஸ்ட் பண்ணாலும் வாங்கணும். ஏன்னா எல்லா வகையான கம்போஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு எஃப்யூவில் வந்துடும். வேப்பம் புண்ணாக்கு வாங்கினாலும் அது எஃப்யூவில் வரும், டவுன் கம்போஸ்ட் வாங்கினாலும் அது எஃப்யூவில் வந்துடும், சிட்டி கம்போஸ்ட் வாங்கினாலும் எஃப்யூவில் வந்துடும், வெர்மி கம்போஸ்ட் வாங்கினாலும் எஃப்யூவில் வந்துடும். இல்லையா? இதுதான். இப்போ இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே வேணா உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா உரம் அப்படி அப்படின்னா